ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கியாச்சு. இப்ப பேக்கேஜ் பெல்ட்டுக்கு போயிட்டு பேக்கேஜ் எடுக்கணும். பேங்காக் அரைவ் ஆயாச்சு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சென்டர்ல ஏர்போர்ட்ல இருந்து இங்க வரது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு 50 minutes to 1 hour இருக்கலாம். ஸோ நம்ம டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேப் காட்டுற ரூட் வேணாம், ரொம்ப மெஸ்டப்பா இருக்கும், பயங்கர டிராபிக்கா இருக்கும் இந்த டைம்ல, நான் உங்களை டிஃப்ரெண்ட் ரூட்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ரொம்பவே கைண்டா இருந்தாரு. நம்ம பாக்குற நியூஸ் எல்லாம் இந்தியன்ஸ் கிட்ட ரொம்ப ரூடா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. பட் எனக்கு இப்போ வரைக்கும் வெறும் பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்கு பேங்காக்ல. ஸோ நம்ம ஏர்பிஎன்பில தங்கியிருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் அ லக்ஸரி செட்டிங். ஸோ அதெல்லாம் அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இதான் நம்மளோட பால்கனியை பாருங்க, சிட்டி வியூவா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த ரோட்ல நம்ம இந்த வரைக்கும் நடந்து போனா ஒரு மெயின் ஸ்ட்ரீட் இருக்கு, எல்லா கடையும் இருக்கு, பப்பு, பாரு, 7-Eleven. ஸோ ஃபர்தரா நம்ம ரூம் பார்க்கணும்னா இன்னும் அந்த பாத்ரூம் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. முதல்ல அந்த பாத்ரூம் காட்டுறோம் உங்ககிட்ட. நான் இந்த ஜப்பான்லாம் அந்த மிஷின் பாத்ரூம் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அதுவே தண்ணி அடிக்கும், நீங்க சும்மா ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கு. நார்மலா இருக்கிற டப்பு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ற அளவுக்கு இந்த வாட்டர் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான டப்பா இருக்கு. நார்மல் ஷவர். அண்ட் இதுதான் இங்க பாருங்க, இதுவே தண்ணி அடிக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்பீடுன்றலாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுவே வந்து தண்ணி அடிக்கும். ஸோ இதுதான் நம்ம அவுட் ஆஃப் ஷேப்பே போயிட்டோம். இதுதான் நம்மளோட கண்டிஷன் இப்போதைக்கு. தொப்பம் வந்துருச்சு கொஞ்சம், என்னதான் ஆப்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு 10 நாள் ஆகும் வீட்டுக்கு போயிட்டு ரெடி பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்க திருப்பியும் இன்னொன்னு ஒரு வியூ இருக்கு. இங்க பாருங்க, இதுவும் வேற லெவல். இது என்னன்னு தெரிஞ்சுங்க. ஓ, ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அது கூட ஏதோ சீக்ரெட் என்ட்ரன்ஸா இருக்கும்னு தான் நினைச்சேன். ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்கா மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ். ஏன்னா இங்க வரவங்கன்னா 1 மாசம் 2 மாசம்லாம் கூட தங்குவாங்க. ஸோ அந்த 2 months 3 months 1 month அந்த ஓவர் எக்ஸ்டென்சிவ் ஸ்டே பண்றவங்களுக்காக கிரியேட் பண்ண அகாமடேஷன் தான் இது. நிறைய இந்த மாதிரி ஏர்பிஎன்பிஸ் கமர்ஷியலாவே பில்டிங்ஸ் இருக்கும். ஏர்பிஎன்பிஸ் மாதிரி ஆனால் லெட் அவுட் பண்ணுவாங்க. யாரோ இண்டிவிஜுவலா ஒரு ஓனர் ஒரு வீடியோ வச்சுட்டு விடுற மாதிரி கான்செப்ட் எல்லாம் கிடையாது. நம்ம சென்னையில கூட சிட்டடெல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸ். பட் ஆனா இது சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ஸா இருந்தாலுமே ஏர்பிஎன்பி மூலியமா தான் விடுறாங்க. எக்யூப்மெண்ட்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் 7 to 8 days இருக்கும் லாஸ்ட் ட்ரைனிங் பண்ணி. சென்னையில இருந்து கிளம்புற நாள் அன்னைக்கே ஒர்க் அவுட் பண்ண முடியாம போயிடுச்சு. நம்ம எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்தோம். எலெக்ஷன் டே அன்னைக்கு ஜிம் ஓப்பன் ஆகல. ஸோ நான் எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட்டு நைட்டு தான் ஃப்ளைட் எடுத்தேன் நான். ஸோ அப்பேருந்து ஒரு 7-8 நாளுக்கு ஒர்க் அவுட்டே பண்ணல. ஸோ இப்போ இருக்க ஆரம்பிக்கல. இது ஸ்பேஸ் ஒரு ஜிம்முக்கான இது ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி கொஞ்சம் படிக்கிறேன். நாளைக்கு ஒரு ப்ராப்பரான ஜிம்முக்கு போகலான்னு இருக்கேன். பட் ஆனால் இந்த மெயின் பாயிண்டே இந்த ஜிம்முக்கு எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே இந்த இடத்துல நீங்கள் பாட்டுக்கு நடந்து வரலாம். நீங்கள் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு அப்படியே இப்படிப்பட்ட ஒரு வியூவை பார்க்கணும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இப்போ அப்படியே கம்யூனிட்டி தாங்ராங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா குசின்ஸுமே இருக்கும் போல இருக்கு. இப்ப பேங்காக்கு நிறைய பேர் வராங்களா. இப்ப நான் இருக்கிற தெருவுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாப்பனீஸ் பிளேசஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல அங்கே தெரியறது ஒரு ஜாப்பனீஸ் பிளேஸு. அப்படியே எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதும் வந்து ஒரு ஜாப்பனீஸ் சூஷி பிளேஸ். ஸோ நிறைய ஜாப்பனீஸ் பிளேசஸ் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா பிகாஸ் டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் வந்து இந்த பர்டிகுலர் பேங்காக்கு வராங்க. ஸோ அந்த எல்லா நேஷ்னாலிட்டிஸ்க்கும் கேட்டர் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். 15 நிமிஷம் வாக்கு, எக்ஸாக்டாக ஒரு 800 meters அந்த இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல,
டைரக்டா லஞ்ச் தான் நான் சாப்பிட போறேன். ஸோ அதை போயிட்டு ஒரு நல்ல ஃபீஸ்டாவே சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட நிறைய இருக்குங்க. அப்படியே நான் இப்போ மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு நான் கார் எடுத்து வைக்க போறேன். அங்க நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்கு பாருங்க. எல்லா காருமே போகுது இந்த இடத்துல. நிறைய கார்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ். ரோடு தாங்க இங்க. ஆனா ரோடு வேற லெவலா இருக்கு. நீங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் பத்தி எல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. ஏன்னா அவன் டிசைன் பண்ற கார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சர்டன் எஸ்யூவிஸ், சில ஃபார்ச்சுனர் எல்லாம் ஓடுது, அதெல்லாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்பவும் போலதான் இருக்கு. பட் நார்மலா பாக்குற எஸ்யூவிஸ், பெரிய வேன்ல எல்லாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா தாங்க இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே ரோட்ஸ் வந்து அவங்க உண்மையாவே பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் நான் வந்து ரூரல் ஏரியாஸும் பார்த்தேன், நான் வந்து இப்ப மெயின்லேண்ட்லயும் இருக்கேன். ஸோ எல்லா இடத்துலயுமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படி வந்து பாத்தீங்கன்னா கார்ஸ் எல்லாம் லோவா தான் இருக்கு. ஏன்னா எல்லா ரோடுமே பர்ஃபெக்டா இருக்கு இந்த இடத்துல. எல்லா இடத்துலயும் டிராவலர்ஸ் தாங்க. இங்க பாருங்க, இங்க ஒயிட் டூரிஸ்ட் போறாங்க, அங்க பாத்தீங்கன்னா அங்க போறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம GANGA அது இல்லீகல் இந்த ஊர்ல. 2025 வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒரு மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களால இது பண்ண முடியும். அதுவும் போயிட்டு அந்த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை நீங்க காட்டினா மட்டும்தான் விற்கணும்னு இருக்கு. பட் ஆனா தெருக்கு தெரு இருக்கு, யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் போய் வாங்கிக்கலாம். பாபா ஷுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ இது ஒரு மெடிட்டரேனியன் ஸ்டைல் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு. இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் பாருங்களேன், ஸ்பார்க்லிங் கோகனட் வாட்டர், அதுக்கப்புறமேட்டு அதுலயே ஃபிளேவர்ஸ், லிச்சி ஃபிளேவர் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு நார்மல் சோடா, ஸ்பார்க்லிங் வாட்டர், அண்ட் அதுக்கப்புறமேட்டு சாக்லேட் மூஸ், டார்க் சாக்லேட் மூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட ரொம்பவே சூப்பரா பேக்கேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. கட் ஹெல்த்துக்காக ஃபர்மெண்டட் கம்பூச்சா கட் ஷாட் இம்யூனிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு தான், அதெல்லாம் ஓரளவுக்கு தான் பெனிஃபிஷியல். பட் அவங்க வெரைட்டி பாருங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு. எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி நான் ஆல்கஹாலிக், ரியல் ஹெல்தி ஃபுட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸஸ், ஒரு டைப்லயும் சீஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு வேணுங்கிற ரிக்வயர்மெண்ட்ஸ் படி வாங்கிக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா கொரியன் ஃபுட் ட்ரை பண்ணோன்னு பார்த்தாங்க. ஸோ அதனால இது ஒரு கொரியன் லஞ்ச் பாக்ஸ் டைப் மீல். இது போர்க் பெல்லி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட் வந்து போர்க் பெல்லி. இது கிம்ச்சி இருக்கு, இங்க ஃபர்மெண்டட் கிம்ச்சி, குட் ஃபார் கட். நிறைய ஃபைபர் இருக்கு இந்த பிளேட்ல. அண்ட் தென் இங்க ஸ்பினாச்சும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இங்க ஆம்லெட், அதுக்கப்புறமேட்டு இங்க இன்னொன்று ஒரு மீட் பால்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் கீழே ரைஸ். இதுதான் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பட் இன்னொரு இடத்துலயும் சும்மா சொல்லி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது முழுசுக்கு நம்மளால முடிக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு மெக்சிகன் டிஷ் சொல்லியிருக்கேன், போக்கே பவுல் கான்செப்ட்ல. நீங்க கலிஃபோர்னியா பரிட்டோனா என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான். பட் ஆனால் மீட் இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஃபுல் சிக்கன் பிரெஸ்ட், பிளாக் ட்ரஃபிள்னு சொன்னாங்க, அதான் பேஸ் போல இருக்கு. ஸோ அதுக்கான சாஸ் பிளாக் ட்ரஃபிள் சாஸ், ரைஸ், nachos, salsa, and then some corn salad. Exactly like any other Mexican place. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் தான் எடுத்தேன், ஆனா அதுலயே அவ்வளவு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. எடுத்துட்டாங்க. நான் கூட உடம்பு ஃபுல்லா மசாஜ் வந்து கொடுக்க போறாங்க, ஜாலியா இருக்கும், நம்மளும் முதல் தடவை பாடி மசாஜ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன். ஐயோ என்ன வலி தெரியுமா, இவ்வளோ எல்லாம் வலிக்கும்ட்டு நான் யோசிச்சு கூட பாக்கல. போட்டு என்னோட ஷோல்டர் பிளேட்ஸ புளின்னு புளிஞ்சாங்க. ஐயோ செம்ம வலி. பட் இருந்தாலும் வறுத்துட்டு நல்லதுன்னு நினைக்கிறேன் உடம்புக்கு, அந்த அளவுக்கு வலிச்சுதான். ஸோ அதனாலேயே வறுத்துட்டுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அப்படியே முடிச்சுட்டு வரும்போது 7-Elevenல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட்புல் 0 சுகர் கோல்டு ப்ரூ காஃபி ஃபிளேவர் வாங்கினேன். ரெட்புல் எனக்கு பர்சனலா பிடிக்காது, ரொம்ப கேவலமா இருக்கும் டேஸ்ட். இத முதல் சிப்பு நான் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அட்டேங்கப்பா
என்ன டேஸ்ட் தெரியுமா, வேற லெவல் டேஸ்ட். நீங்க யாராவது வந்தீங்கன்னா ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், என்னடா பேங்காக்கை பத்தி ஆஹா ஓஹோ தாய்லாந்துல எல்லாம் கிளீனா இருக்கு, ரோடு சூப்பரா இருக்கு அப்படின்லாம் நீ சொல்றேன். நான் பார்த்ததை அப்படியே சொன்னேன். இந்த ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா குப்பை போடுற பழக்கம், அதுக்கப்புறம் ஒரு மினி கூவம், இது எல்லாமே இந்த ஊர்லயும் இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா அப்படி ஒரு விஷயமும் இருக்கும். as a மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், நான் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பென்சிவ் சைட் ஆஃப் பேங்காக்ல வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இது அவைலபிலிட்டி இருந்தது, நான் லாஸ்ட் மினிட் புக்கிங் பண்ணதுனால எக்ஸ்பென்சிவ் சைட் தான் நான் போனேன் நான். ஸோ இங்கே மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் சரி, எல்லாமே சரி. அட்லீஸ்ட் நம்ம இந்தியன் கரன்சி வந்து இன்னும் ஒரு வீக்கரான கரன்சியாக இருக்கிறதுனால என்ன எக்ஸ்பென்சிவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இப்படிப்பட்ட ஒரு ப்ரீமியமான பிளேஸில் இருக்கும் போதே அப்படியே நான் தங்கியிருக்கிற அடுத்த இடத்துல தான் இந்த அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ எல்லா ஊர்லயும் எல்லாமே இருக்கும். பட் எது இன்னும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் இங்க அதிகமா பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்மியா பாக்குறது அவ்வளோ நல்லா இல்லை, அவ்வளோதான். நான் பிச்சூக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க் வந்திருக்கேங்க. பெரிய கியூ நிற்கிது இதுக்குள்ளே போகிறதுக்கு. பாருங்க அது வரைக்கும் இருக்கு. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டு செக்யூரிட்டி மெஷர்ஸு. நான் வீடியோ எடுக்கிறதுக்கே யோசிக்கிறேன். என்ன தான் இங்கே ஜிஏ பயங்கரமாக விற்றுக்கிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல அதெல்லாம் அலௌட் இல்லை, ஸ்ட்ரிக்ட்லி ரெஃப்யூஸ்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே விடுவாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி விட்டுருவாங்க. Bangkok party scene, one of the best parties in Bangkok. எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அங்கே போயிருந்தது. ஸோ அவ்வளோ காத்துங்க ரூஃப் டாப்ல இருக்கிறதுனால. ஆனஸ்டா சொல்லணும்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி வர்த் இட். எதுக்காக வர்த் இட்னு நான் சொல்றேன்னா, வெறும் அந்த வியூக்காக மட்டும்தான். சரிங்களா, அந்த வியூ ஏன்னா அவ்வளோ ஸ்பெக்டாகுலரா இருந்தது. நான் வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்னா அந்த அளவுக்கு வியூ இருந்திருக்குமான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆப்வியஸா எல்லா ஊர்லயும் பார்ட்டி நடக்கும் போது என்ன மாதிரி க்ரௌட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. எனக்கு எதுவும் வித்தியாசமாலாம் தெரியல. ஏதோ இந்த ஊர்ல மியூசிக் டிஃப்ரெண்டா இருக்கும், வைப் டிஃப்ரெண்டா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு சுத்தமா ஃபீல் ஆகல. ரொம்பவே நார்மலா தான் இருந்தது. எல்லா பார்ட்டியும் எப்படி இருக்கும், இப்போ ஒரு இடம் ரொம்ப ஹாப்பனிங்கா இருக்கும்னா எப்படி இருக்கும்னா அதே மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா வியூ அங்கேயே போயிடுச்சு. அண்ட் ஆப்வியஸா வெள்ளைக்காரங்க இருந்தாங்க, சைனாக்காரங்க இருந்தாங்க, தாய்காரங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தாய்லாந்துல இருந்து ஏதாவது ஒரு பொண்ணை ஹையர் பண்ணி நீங்க கூட்டிட்டு போனோம்னா அவங்களும் இருந்தாங்க. எஸ்பெஷலி நீங்க இந்தியன்ஸ் எல்லாம் நான் வந்து அந்த பெண்களோட நான் பார்க்கல, தாய்லாந்து பெண்களோட நான் பார்க்கல. மோஸ்டா வெள்ளைக்காரனுங்க, ரொம்ப வயசான வெள்ளைக்காரனுங்க மட்டும்தான் அந்த பொண்ணுங்களோட குரூப்பா போறத நான் நோட்டீஸ் பண்ணேன். உங்ககிட்ட ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுன்றேன். அது எதுவும் தற்குறைவாலாம் நான் பேசல. நான் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பேங்காக்ல சைனா டவுனும் இருக்கு. ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா நேஷனாலிட்டிஸும் இந்த ஊர்ல இருக்காங்க. ஸோ அதனால இப்ப சைனா டவுன்ல அப்படி என்ன இருக்கு, அது 24 மணி நேரமும் ஓப்பன். இப்போ லிட்டரலா பேங்காக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 12 மணி ஆகுது. சரிங்களா, 12 மணிக்கு ஃபுல் டிராஃபிக். இட்ஸ் a வீக் டே, நாட் ஈவன் a வீக்கெண்ட். இது சாட்டர்டே கிடையாது. பட் ஆனால் எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஓப்பன் ஆயிருக்குமா. ஸோ அதனால அடுத்து நான் போய் சைனா டவுன் எப்படி இருக்குன்னு தான் நான் பார்க்க போறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வைப்ரண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அங்கேருந்து நைட்டு முடிச்சுட்டு வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணி 1 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் சைனா டவுன் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போய் தூங்கியாச்சு. தூங்கி எந்திரிச்சோன்னா முதல் விஷயமா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிம் 15 நிமிஷம் வாக்கிங்கில் வந்து பார்த்தா அட்டேங்கப்பா காட்டுறேங்க. பொறுமையாக பாருங்க. முதல்ல ஏற்கனவே வியூவை பார்த்துருப்பீங்க. இப்போ ஜிம்மு 3 ஃப்ளோருக்கு இருக்கு பாருங்களேன். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் கிளாஸஸ், ஃபுல்லாக ட்ரெட்மில் அண்ட் கார்டியோ மிஷின். இப்படிப்பட்ட ஒரு வியூவோட இருக்கும் உங்களுக்கு கார்டியோ பண்ணுறதுக்கு. இந்த வியூவில் நீங்கள் பண்ணுவீங்க உங்களோட கார்டியோ. எல்லா மிஷினுமே இருக்குது. ஸ்டார் ஸ்டெப்பர், எலிப்டிக்கல், சைக்கிளிங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிப்டிக்கல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரெட்மில்ஸ். அண்ட் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வெயிட் ட்ரைனிங். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் கிராஸ் ஃபிட் இருக்கும்.
அதுக்கப்புறமேட்டு பாக்ஸிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நார்மல் தாங்க, ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக புதுசாக இருக்கலாம், எல்லாம் டெக்னோ ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வைஸ் ஆல் ரைட். ஆனால் சேஞ்சிங் ரூம் அடேங்க அப்போ ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலை விட பெட்டராக இருந்தது. ஆனால் உள்ளே காட்ட முடியாது. இங்கேருந்து நான் அப்படியே கீழே போனேன்னா அடுத்த ஃப்ளோரு. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு கஃபே செட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, காட்டுறவங்க கிட்ட. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்கு வேணுங்கிற காஃபி, டீ, ஃப்ரூட்டு, ஜூஸு அப்படின்னு வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். நீங்கள் அப்படியே திருப்பியும் கீழே இறங்கி போனால் லெக் வேறு போட்டிருக்கேன், கால் பயங்கரமாக வலிக்குது. திருப்பி இறங்கி போனால் இங்கேயும் வந்து ஃபுல் கிராஸ் ஃபிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெட்மில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிண்டர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரெட்மில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கும் போது என்கிட்ட யாராவது வந்து பேசினாங்கன்னா இல்லை ஏதாவது பக்கத்தில் ரொம்ப அதிகமாக மூவ்மெண்ட் இருந்தால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இதை நான் ரூடாக சொல்லலை, பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் எனி ஒன் எல்சஸ் ஒர்க் அவுட். அதனால தான் ரொம்ப முழுமையாக ஒருத்தவங்கிட்டையும் பக்கத்தில் போயிட்டு பல விஷயங்கள் என்னால் காட்ட முடியல. ஜிம் முடிச்சுட்டு வர வழியில் போஸ்ட் ஆஃப் ஃபுட் மீன் வாங்கிட்டு ஒரு ரேண்டம் ஸ்ட்ரீட் ஷாப்பில் ஒரு சிக்கன் தாய் கறி வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டு அவங்களோட இதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு சில நம்மளோட கோச்சிங் வேலை என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரிவ்யூ எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஷாப்பிங் வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கடைசி நாள் இல்லை, நாளைக்கு கடைசி நாள். பட் ஆனால் ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணிடுவேன். ஸோ அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்னைக்கு ஏதாவது யாருக்காவது வாங்கணும்னா இங்கே ஒரு மால் இருந்தது, ஸோ அந்த மாலுக்கு வந்திருக்கேன். அண்ட் அப்படியே ஜாப்பனீஸ் ஸ்டைல் ராமன் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ ஆனால் முதல் தடவை ராமன் ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்தேன். இங்கே நிறைய ஜாப்பனீஸ் நேஷனல்ஸும் வந்திருக்கிறதுனால தெருக்கு தெரு ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ இந்த மால்லேயே வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். அண்ட் இங்கே உட்காந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே ஜாப்பனீஸாக இருக்காங்க. ஸோ அப்படின்னா ஆத்தென்டிக்கான ஜாப்பனீஸ் ஃபுட் எனக்கு கிடைக்குங்கிறதுனால இங்கே வந்திருக்கேன். ஸோ ஃபுட்டு வரட்டும், எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எக்ஸைட்டிங்காக இருக்குது. இட்டாதாக்கிமாஸ் அதான் நினைக்கிறேன், அப்படிதான் சொல்லுவாங்கன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டக்கு சூப் வித் ராமன் சொல்லியிருக்கேன். எனக்கு ஸ்மெல்லு பிடிச்சிருக்கு, ஆனால் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ சூப் முதல்ல பிடிச்சி பார்ப்போம். செம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கு. சரி, நான் சாப்ஸ்டிக்ஸு ஏதோ சின்ன குழந்தையா இருக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லா இடமும் அப்படியே ஜகஜோதியா இருக்குங்க. ரைட் சைட் ஃபுல்லா சாப்பாடு கடையா இருக்கு. அப்படியே இங்க ஃபுல்லா அப்படியே ஷாப்பிங்கா இருக்கு. எல்லா ஊர்ல இருந்து எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இங்க ஒரு கடைக்கு வந்தாங்க, டோக்கின்ட்டு சொல்லிட்டு. ஸோ அந்த டோக்கி கடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. எல்லாமே ஒரு ஹைப்பர் நெக்ஸ்ட் லெவல் ஹைப்பர் மார்க்கெட்டா இருக்கு. மீட் செக்ஷன் பாருங்களேன். இது பீஃப், ஆஸ்திரேலியன் பீஃப் இருக்கு இந்த இடம். இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பீஃப். ஸோ அப்கோர்ஸ் வாவ், பார்த்தாலே எனக்கு இது சமைச்சு சாப்பிடணும் போல இருக்கு. எல்லாமே நிறைய இம்போர்ட்டட் மீட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் மீட் தான் எல்லாமே. ஓ, மார்பிளிங் பாருங்க, மார்பிளிங். இந்த மார்பிளிங் வந்து அவ்வளோ கொழுப்பு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கு அந்த பீஃப்ல. ஸோ ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தோம்னா கொழுப்பு அவ்வளோ டேஸ்டியரா இருக்கும். ஃபியூஜி ஆப்பிளோட சைஸை பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்கு. போர்க் இது ரொம்ப ஒத்து படிச்சு பார்த்தாதான் தெரியுது. இதெல்லாம் போர்க் பெல்லி கட்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஃபேட், அந்த வெள்ளை வந்து ஃபேட்டு, பிங்க் வந்து மீட்டு. ஸோ நல்லா ஃபேட்டோட கட்ஸு இன்னும் டேஸ்டியராக இருக்கும். ஸோ இது எக்ஸாக்டா என்னது செம்மையா இருக்கே பார்க்கறதுக்கு. இதுவும் பெல்லி, இது போர்க்கோட நெக் ஆஃப் போர்க். வா, இங்க நிறைய போர்க் பைத்தியம் இருக்காங்கங்க. எல்லா இடத்துலயும் போர்க்குன்னு இருக்கு. நானும் சாப்பிட்டுட்டேன், எல்லா இடத்துலயும் போர்க்கை பார்த்தோன்னு சாப்பிட்டுட்டேன். தப்பும் சாப்பிட்டாச்சு. ஆஸ்திரேலியன் பீஃப் ரெட் கலர்ல இருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. என்ன மார்பிளிங் பாருங்க, என்ன மார்பிளிங் பா, எந்த அளவுக்கு மார்பிளிங் இருக்கு பாருங்க.
பீஃப் E4 வேக்யூ 588 தாய் பாட்டு. ஸோ 588 தாய் பாட்டுனா ஒரு 3.5 மடங்கு ஏற்றிக்கோங்க இந்தியன் ருபீஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா வரும். 2000 தப்பா இருக்கலாம் கேல்குலேஷனு. பட் நான் எல்லாத்தையும் விலை கன்வர்ஷன் பார்த்தேன்னா நான் வாங்கலாம். அப்படியே பார்த்தேன்னா எதையுமே வாங்க முடியாது கடைசியில். வேகு A4 முதல் தடவை பாக்குறேன். நேரில் முதல் தடவை பாக்குறேன். நிறைய தடவை வீடியோ பாக்குறேன். இர்ஃபான் வியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் பயங்கரமா சாப்பிடுவாரு அந்த பீஃப் நிறைய வீடியோல. ஆனா நான் முதல் தடவை இப்பதான் பாக்குறேன். நிறைய இடத்துல இந்த மாதிரி மைக்ரோவேவ்டு மீல்ஸ் தாங்க ஏற்கனவே ப்ரீ குக்டு. நான் நிறைய ஒரு அட்லீஸ்ட் இங்க வந்து நான் ஒரு 5 டைம்ஸ் அது ரெடிமேட் ஃபுட்டு இந்த மாதிரி பாக்கெட்ல அப்படியே போய் மைக்ரோவேவ்ல வச்சு நான் சாப்பிட்ருக்கேன். வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் ஆகல. டேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இந்த மீன் ஸ்வீட் ஃபிஷ்ன்றாங்க ஓகேங்களா. லைக் இது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருக்கு பாக்குறதுக்கு. டேஸ்ட் சொல்றேன், பேரே ஸ்வீட் ஃபிஷ்னு விக்கிறாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாரும் வினோதமா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே டைரக்டா வாட் அருண் டெம்பிளுக்கு வந்திருக்கேன். ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஃபுல்லி கவர்டாக தான் வரணும். அவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து மினி ஸ்கர்ட்டு, ஹாஃப் ஸ்கர்ட்டு, ஸ்லீவ்லெஸ் அப்படின்லாம் வந்தாங்கன்னா நோ செக்ஸி அலோட் இன்சைட் அப்படின்றாங்க. லிட்டராக கத்தி சொல்கிறாங்க நோ செக்ஸி அலோட்னு. ஸோ என்னதான் இங்கே வந்து மாடர்னாக எல்லாரும் ட்ரெஸ் பண்ணாலுமே ஒரு துணியை போத்திட்டு வந்தால் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே ஃபுல்லி க்ளோத்டாக வரலாம். வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அட்டையர் ஷாப்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து வேணா ட்ரெடிஷ்னல் தாய் ட்ரெஸ் எந்த நேஷ்னாலிட்டியாக இருந்தாலும் சரி நீங்களும் போட்டுட்டு வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நிறைய பேர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸோட கூட வந்து எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாருமே என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் என்னோட தாட் தான், நம்மளோட கோயில்களுக்கு வெளியிலையும் சாரி நாங்களே செட் பண்ணி உங்களுக்காக கொடுப்போம், உங்களுக்கு போட்டு விடுவோம், ஃபோட்டோகிராஃப் எடுப்போம் நாங்கள் கோயிலில் உங்களை அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சா இன்னும் நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் அட்டையரும் சூஸ் பண்ணி போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம ஊர் கோயிலில் ஃபோட்டோவே அலௌட் இல்லைங்க. ஸோ அதனால் எப்படி பாசிபிலிட்டி? ஆனால் இங்கே எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் வராங்களே. இப்போ போட்டு வந்து தான் இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்களேன். லிட்ரலா சொல்றேன், நான் அந்த புத்திஸ்ட் டெம்பிள்ல இருந்து நான் சைனா டவுன் போறதுக்கு எனக்கு 30-40 நிமிஷம் காட்டுச்சு டாக்ஸில. போட்டுல 10 நிமிஷத்துக்குள்ள ரீச் ஆறேன் நான் அந்த இடத்துல. உண்மையாவே செம்ம ஸ்பீடு போட்டுங்க. கூட்டம் மேல அவ்வளோ அதான் மோதுது. என்னதான் அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இவ்வளவு பீப்புள் இருந்தாலும் செம்ம ஃபாஸ்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இவ்வளோ ஃபாஸ்டா ஒரு இடத்துல நான் பார்த்துட்டேங்க. வந்து தாய்லாந்து வந்துட்டு பேங்காக் ஸ்டோரி போட்டதுக்கு அப்புறமாட்டே ப்ரோ வந்து நமக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாரு. நான் ரொம்ப நாளாவே இவரை நான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா வந்து ஆக்சுவலா அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு பேஸ்கெட் பால் அப்படின்னு தெரியும் எனக்கு. ஆனா அதுக்கு மேல எனக்கு தெரியாது. பட் ஆனா இங்க நான் பேங்காக் ஸ்டோரி போட நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டாரு. நானும் ஒரு செகண்ட் என்னடா எதிர்ச்சியா இந்த பையன் பேங்காக்கா நான் யோசிச்சு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் தான் பேஜ்குள்ள போய் பார்த்தா பேங்காக்னு மென்ஷனே பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு தடவை நீங்க சொல்லிருங்களேன். நான் வந்து பாஸ்கெட் பால் கோச் பண்றேன். உங்களுக்கு வந்து பாஸ்கெட் பால் ஃபிட்னஸ் கூட அதுல வந்து நான் வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு பாஸ்கெட் பால் இம்ப்ரூவ் ஆகணும்னா தமிழ்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க இம்ப்ரூவ் ஆகுங்க. ஈஸியஸ்ட் வேல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சூப்பர். நான் உன்னோட ஐடியா மென்ஷன் பண்றேன். ஒரு 2 மணி நேரம் எதிர்ச்சியா நம்ம தமிழ்லயே ஜாலியா உட்காந்து ஒரு சிமிலர் மைண்ட் செட்ல ஃபன் பண்ண. பேங்காக்ல இந்த மாதிரி நடக்கும்லாம் நான் யோசிச்சு பார்க்கல. சோ ஆனஸ்டாவே எனக்கு வந்து ஒரு மாதிரி நிம்மதியா இருந்தது. 2 மணி நேரம் ரொம்ப நிம்மதியா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ thank you bro. Thank you so much for taking for sure. Nice to see you bro. Yeah. See you man. பாவம். சைனா டவுன் வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கண்டென்ட் போடுறவரு பேங்காக்ல தான் 50 வருஷமா அவங்க குடும்பத்தோட இருக்காங்க. அவனை எதர்ச்சியா மீட் பண்ணதுதான். சும்மா டெக்ஸ்ட் பண்ணாரு, ஏன் மீட் பண்ண கூடாது, மீட் பண்ணுவோமே அப்படின்னு மீட் பண்ணது. ஆனா ஒரு வீடு சைனா டவுன் பக்கத்துல இருக்கிறதுனால சைனா டவுன் பார்க்க வந்திருக்கோம். இப்போதைக்கு கொஞ்சம் எம்டியா இருக்குங்க. அத்தனை பேர் இருக்கிற மாதிரி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணட்டுமா வேணாமா? Should I try it or not? It's just a bug. The bug? Yeah.